Sana hujayachukua aina மக்கள் இல்லை எல்லா மக்களுக்கும் அல்லாஹ்தால சுமையாக்கி கொடுப்பாங்க. ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நீங்கள் சாதிக்கணும் அப்படின்னு நினச்சா நம்முடைய மனசில் பணத்துக்கு என்ன பண்ணுறது, அனுபவ அறிவு இல்லையே, நம்மகிட்ட ஆள் பலம் இல்லையே என்று நினைக்கக்கூடாது. அல்லாஹ் மேலே நம்பிக்கை வச்சு ஒரு நல்ல காரியத்தை நம்ம துவங்கினா நிச்சயமாக அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய ஒரு அத்தாட்சி தான் இந்த 95 வயதை சார்ந்த ஃபாத்திமா அம்மையார். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. இந்த ஃபாத்திமா அம்மையாரை பற்றி நம்ம மௌலானா மௌலவி ராஜா முகமது ஹஜ்ரத் ஒரு முறை என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அவங்கள இன்றைக்கி முதல் முறையாக நான் பார்க்க வந்திருக்கிறேன். இந்த அம்மையார் செய்த ஒரு நல்ல காரியம், அது அல்லாஹ் மேலே நம்பிக்கை வச்சு அவங்க எவ்வளோ பெரிய விஷயத்தை சாதிச்சிருக்கிறாங்க இந்த வயசில் அப்படிங்கிறத நீங்கள் கேள்விப்படும் போது உங்கள் எல்லாருக்கும் ஒரு துணிச்சல் வரும். எனக்கு கூட அப்பப்போ சோர்வு வரும்போது இந்த அம்மையாருடைய அந்த நிகழ்வை நினச்சி பார்த்துக்கிறது உண்டு. அதாவது இவங்களுக்கு ஒரே ஒரு மகனுங்க, மனநலம் பாதித்த மகன். இப்போ அவர் கூட இல்லை, ஹோமில் இருக்கார். இந்த தாயாரும் அந்த மகனும் சேர்ந்து இந்த வேப்பங்கொட்டை அங்கங்கே கிடக்கும் இல்லையா, அதையெல்லாம் பொறுக்கி ரொம்ப நாளாக சேர்த்தி வச்சு ஒரு மூட்டையை கட்டிக்கிட்டு காங்கயத்தில் கொண்டுட்டு போய் அதை விற்கிறாங்க. விற்றுட்டு ஒரு 5000 ரூபா பணத்தை எடுத்துக்கிட்டு நம்ம ஹவுசிங் யூனிட் பள்ளிவாசலுடைய நிர்வாகத்துக்கு கொண்டு வந்து அந்த 5000 ரூபா பணத்தை கொடுக்குறாங்க. என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, இங்கே 3 பள்ளிவாசல் இருக்குது, 2000 இஸ்லாமிய குடும்பங்கள் இருக்கிறாங்க, ஆனால் மரணம் அடைஞ்ச அடக்கம் பண்ணுறதுக்கு ஒரு கபர்ஸ்தான் இல்லை, நீங்கள் முயற்சி எடுங்க, இதோ அதுக்காக நான் இந்த நன்கொடையை கொடுக்குறேன்னு சொல்லி இந்த தாயார் கொடுக்குறாங்க. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 90 வயசு இருக்கும்போதுன்னு வச்சுங்களேன். அப்போ இந்த நிர்வாகம் என்ன செய்யுது, உடனே வேகமாக அந்த பணத்தையே முதல் அடியாக வச்சுக்கிட்டு வசூல் செஞ்சு ஒரு 50 சென்ட்டில் ஒரு பெரிய ஒரு கபர்ஸ்தானை உருவாக்கி இன்றைக்கி அதில் 27 மையத்துகள் அடக்கமாக இருக்குது. வெறும் வேப்பங்கொட்டையை பொறுக்க ஆரம்பித்து அதனால் எடுத்த அந்த முயற்சிக்கு இன்றைக்கி அந்த அம்மா ஒரு கபர்ஸ்தானவே உருவாக்கியிருக்கிறாங்க. அல்லாஹ் மேலே நம்பிக்கை வச்சு நல்ல காரியங்கள் ஆரம்பிங்க. ஒரு மஸ்ஜிது சேவைக்குழு ஒரு ஊரில் போய் ஆரம்பிக்க போகும்போது இந்த மாதிரி பல நல்ல காரியங்களை செய்யணும்னு சொல்லும்போது கூட அங்குள்ள செல்வந்தர்கள் கூட பணத்துக்கு என்ன செய்யுதுன்னு கேட்குறாங்க. இந்த மஸ்ஜிது சேவைக்குழுவை உங்கள் மஸ்ஜிதில் ஆரம்பிக்கும்போது பணத்தின் மீதோ அறிவின் மீதோ அனுபவத்தின் மீதோ ஆள்பலத்தின் மீதோ நம்பிக்கை கொள்ளாமல் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு இந்த நல்ல காரியங்களை துவங்குங்க. அதுக்கான ஒரு சாட்சி தான் இந்த அம்மையார். நன்றி, மகிழ்ச்சி.